Taste the Daily. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சென்னை எழிலகத்தில் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். திமுகவின் 309வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய், வணிக வரித்துறை அலுவலர்கள் சங்கம் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்டவை பங்கேற்றுள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைக்கப்பட்ட அலுவலர் குழு ஏமாற்று வேலை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு 4.5 ஆண்டு காலமாக இன்றைக்கு அதில் ஊற்றி மூடிவிட்டு இன்றைக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட குழு 2018 அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அறிக்கையை வெளியிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் வெளியிடாமல் இன்றைக்கு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலே புதிதாக ஒரு குழுவை போட்டு இதை இழுத்தடிப்பு செய்கிற ஏற்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குழுவை நாங்கள் ஏற்கவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் மின்தூக்கி அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிகளில் ஏறிச் செல்ல முடியாததால் கடந்த ஆண்டு தொடங்கிய மின்தூக்கி அமைக்கும் பணி இதுவரை முழுமையடையாததால் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் துறை அமைச்சர் சேகர் பாபுவின் திறனற்ற நிர்வாகம் இதன் மூலம் அம்பலமாகி உள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வாக்குறுதியை ரத்து செய்ய கோரி தேனி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகே நிலத்தகராறில் கட்டடங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது புகார் அளித்த வழக்கறிஞர் மீதே போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் புகார் அளித்தவர் மீதே வழக்கு போட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக வீசி வருவதால் கடல் சீற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அலைகள் எழுவதால் புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள் சேதம் அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் கடல் திடீரென உள்வாங்கியதால் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டின. மீன்பிடி துறைமுக கடல் பகுதிகளில் திடீரென சுமார் 300 மீட்டர் கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டின. மேலும் பாம்பன் பகுதியிலும் கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டியது. சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறிய புகாரில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களை மீட்க முடியாததால் வாகனங்கள் துருப்பிடித்து வீணாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மதுபோதை புகாரில் 15,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதால் பெரும்பாலான உரிமையாளர்கள் இருசக்கர வாகனங்களை மீட்க முன் வருவதில்லை. அபராதம் செலுத்திய பிறகும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் ஏவல் துறை வாகனங்களை ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்துவதாக வாகன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.